இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் கேரட்டை மட்டுமே வச்சு ஹெல்த்தியாக வித்தியாசமாக செஞ்சு தரலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை மேல் தோல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியேவும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சு அதில் கட் பண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம். பால் 1 1/4 கப்பு, 250 ml கப்பில் 1 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கேரட் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 3/4 கப்பு அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு, அதை நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. ஆறட்டுன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா இப்படி நம்ம கரண்டிலேயே மசிச்சா கூட மசியும், அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்ததோட நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம மீதம் இருந்ததில் வேக வச்ச கேரட்டில் பால், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரை உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அப்புறமே நம்ம மாவு சேர்த்து அரைச்சிக்கணும். நம்ம வறுத்த பச்சரிசி மாவு, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மீதம் இருக்கிற பால்லையே இந்த மாதிரி வந்துடும். நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் நம்ம அரைச்ச கேரட் வில்லதையும் சேர்த்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி திக்காய் வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திக்காய் நல்லா ஒட்டாமல் வரணும் வாணலியில். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா திக்காய் வரணும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் இதுக்கு போதும். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒட்டாமல் பாருங்கள், வாணலியில் நல்லா ஒட்டாமல் நல்லா திக்காய் வந்துடுச்சு. நல்ல சுவையாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கேரட்டு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் நெய் தடவி அதெல்லாம் மாற்றி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு
இப்போ நம்ம நட்ஸ் எது வேணாலும் நம்ம விருப்பம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறி வரட்டுன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம எந்த சைஸில் உங்களுக்கு விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாகவோ பெருசாகவோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினோன்னே கத்தியில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் கேரட்டும் பாலும் இருந்தால் போதும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு கொடுங்க. மாலை நேர ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.